Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நமக்கு y double prime plus p of x y prime plus q of x y equal to 0 என்ற லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் differential equation with variable coefficients p of x q of x என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதப்பட்டிருக்கிறது. x is equal to x naught என்ற ஒரு புள்ளியை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஆர்டினரி பாயிண்ட் என்று எப்பொழுது கூறுவோம் என்பதை பார்ப்போம். இந்த p of x q of x என்ற வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் x is equal to x naught என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருந்தால் மட்டுமே, அதாவது x is equal to x naught என்ற புள்ளியில் அனலிட்டிக்காக இருந்தால் மட்டுமே வகைக்கெழு சமன்பாட்டின் ஆர்டினரி பாயிண்ட் அல்லது ரெகுலர் பாயிண்ட் என்று x is equal to x naught என்ற புள்ளியை கூறுவோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? p of x q of x என்ற செயல்பாடுகளை x naught-ஐ மையமாக கொண்ட குவிதல் ஆரம் r பாசிட்டிவாக உள்ள x மைனஸ் x நாட்களின் அடுக்குகளை கொண்ட ஒரு அடுக்குத் தொடராக எழுத முடிந்தால் மட்டுமே x is equal to x naught என்ற புள்ளி சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் ஆர்டினரி பாயிண்ட் என்று குறிக்கப்படும். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளலாம். 1 minus x square into y double prime minus 2x into y prime plus 6y equal to 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உங்களால் லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2 என்று புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n என்பது 1 minus x square into y double prime minus 2x into y prime plus n into n plus 1 into y equal to 0 என்பதாகும். இப்பொழுது நான் n is equal to 2 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு 1 minus x square y double prime minus 2x y prime plus 2 into 3 into y equal to 0 என்று வருகிறது. அதுதான் 6y என்று இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கு ஸ்டார் என்று கொடுக்கப்பட்டுள்ள இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாடு லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2. இது ஒரு நேரியல் சமப்படுத்துவமான இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இதன் கோஎஃபிஷியன்ட்ஸ்கள் p of x q of x என்பதாகும். இதை நாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதினால் p of x q of x என்பது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்று நமக்கு தெரிகிறது. p of x என்பது minus 2x by 1 minus x square என்று வருகிறது. அதாவது minus 2x into 1 minus x square to the power of minus 1. இதை நாம் minus 2x minus 2x cube minus 2x to the power of 5 etc. என்று ஒரு பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x ஆக எழுத முடிகிறது. அதேபோல் q of x is equal to 6 by 1 minus x square. அது 6 into 1 minus x square power minus 1 which is equal to 6 into 1 plus x square plus x to the power of 4 plus etc. என்று ஒரு பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x ஆக எழுத முடிகிறது. அதனால் p of x q of x என்ற இரண்டு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸும் x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கின்றன. ஏனெனில் அந்த இரண்டு செயல்பாடுகளையும் நாம் பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x ஆக எழுத முடிகிறது. அதனால் x is equal to 0 என்ற புள்ளி இந்த லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2வின் ரெகுலர் பாயிண்ட் அல்லது ஆர்டினரி பாயிண்ட் என்று கூறுவோம். அடுத்ததாக சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். நமக்கு
y double prime plus p of x y prime plus q of x into y equal to 0 என்ற ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. x is equal to x0 என்ற ஒரு புள்ளி ஆர்டினரி பாயிண்டாக இல்லை என்றால் x is equal to x0 என்ற அந்த புள்ளியை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்ட் என்று குறிப்போம். அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1இன் சிங்குலர் பாயிண்டில் p of x, q of x என்ற கோஎஃபிஷியன்ட்ஸ் பகுப்பாய்வாக இருக்காது. அதனால் x is equal to x0 என்ற அந்த புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்டாக ஆகிறது. இப்பொழுது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இதை புரிந்து கொள்ளலாம். xy டபுள் பிரைம் மைனஸ் y ஈக்குவல் டு 0 அல்லது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதினால் y டபுள் பிரைம் மைனஸ் y பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் p of x என்பது 0, q of x என்பது மைனஸ் 1 பை எக்ஸ். நிச்சயமாக q of x is equal to minus 1 by x என்பதை a power series in powers of x ஆல் எழுதவே முடியாது. ஏனென்றால் அதில் minus 1 by x என்பது இருக்கிறது. அதனால் q of x என்பது x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இல்லை. அதனால் x is equal to 0 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்ட் என்று நாம் குறிப்பிடுவோம். அப்படி என்றால் மற்ற புள்ளிகளை பற்றி என்ன கூறலாம் என்பதை பார்ப்போம். அதனால் x0 என்ற ஒரு மெய்யெண்ணை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் x0 is different from 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டால் நாம் இப்பொழுது அந்த x0 என்ற மெய்யெண் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0வாக இருந்தால் அது இதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஆர்டினரி பாயிண்டாக இருக்கிறது என்பதை காண்பிக்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் xy டபுள் பிரைம் மைனஸ் y ஈக்குவல் டு 0. அதனால் q of x என்பது மைனஸ் 1 பை எக்ஸ். இந்த மைனஸ் 1 பை எக்ஸ் என்பதை நாம் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் x0 பிளஸ் x0 என்று எழுதலாம். That is equal to 1 by x0 into 1 by 1 plus x minus x0 by x0 ஆகும். That is equal to 1 by x0 into 1 plus x minus x0 by x0 ஐ நியூமரேட்டருக்கு எடுத்துக்கொண்டு சென்றால் அது 1 plus x minus x0 by x0 to the power of minus 1 என்று ஆகும். அதை பைனாமியல் தியரம் உபயோகப்படுத்தி நாம் 1 minus x minus x0 by x0 plus x minus x0 the whole square by x0 square plus etc. என்று எழுதலாம். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், x0 is different from 0. அதனால் q of x என்பதை நம்மால் x0ஐ மையப்படுத்திய x minus x0 என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட ஒரு அடுக்கு தீர்வாக எழுத முடிகிறது. அதனால் q of x is represented as a power series in powers of x minus x0 when எப்போதெல்லாம் x0 different from 0வாக இருக்கிறதோ அப்பொழுது நம்மால் q of xஐ இம்மாதிரியாக எழுத முடிகிறது. அதனால் q of x என்பது x0 not equal to 0 என்ற எல்லா புள்ளிகளிலும் பகுப்பாய்வாக இருக்கிறது. அதனால் x0 not equal to 0 என்ற எல்லா புள்ளிகளும் இந்த xy double prime minus y equal to 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஆர்டினரி பாயிண்டாக இருக்கிறது. அதுவே x is equal to 0 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்டாக இருக்கிறது என்பது தெரிகிறது. அடுத்ததாக y double prime plus p of x y prime plus q of x y equal to 0 என்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். x0 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்டாக இருக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த x0 என்ற புள்ளியை நாம் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்று எப்பொழுது கூறுவோம் என்பதை பார்க்கலாம். x minus x0 into p of x என்ற செயல்பாடும்
x minus x naught the whole square into q of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் பகுப்பாய்வாக இருந்தால், எங்கே x0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருந்தால், அப்பொழுது x0 என்ற புள்ளியை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்று கூறுவோம். அதாவது x is equal to x0 என்ற புள்ளி கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்ட் என்பதை கண்டுபிடித்து விட்டோம். இப்பொழுது அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா என்று பார்க்க வேண்டும். அதனால் p of x q of x என்ன என்பதை தெரிந்து கொண்டு x minus x0 into p of x, x minus x0 the whole square into q of x என்ற இரண்டு செயல்பாடுகளையும் எடுத்துக்கொண்டு இவை இரண்டும் x is equal to x0 என்ற புள்ளியில் அனலிட்டிக்காக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதாவது இந்த இரண்டு செயல்பாடுகளையும் பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x மைனஸ் x0 எழுத முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி எழுத முடிந்தால் அப்பொழுது x is equal to x0 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்று கூறுவோம். அதுவே x0 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்டாக இருந்து x மைனஸ் x0 into p of x அல்லது x minus x0 the whole square into q of x அல்லது இந்த இரண்டு செயல்பாடுகளுமே x is equal to x0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இல்லாமல் போய்விட்டால் அப்பொழுது x is equal to x0 என்ற புள்ளியை irregular singular point of the differential equation என்று கூறுவோம். நாம் சில உதாரணங்களை எடுத்துக்கொண்டு இவற்றை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளலாம். x y double prime minus y equal to 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதினால் அது y double prime minus y by x is equal to 0 என்று ஆகிறது. p of x 0, q of x is minus 1 by x. அதனால் q of x ஐ பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x எழுத முடியாது. அதனால் x is equal to 0 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்டாக ஆகிறது. இப்பொழுது நாம் இந்த புள்ளி ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா அல்லது இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா என்று கூற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? x is equal to 0 என்ற புள்ளி சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும்பொழுது நாம் இரண்டு செயல்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது x minus 0 into p of x, x minus 0 the whole square into q of x என்ற இரண்டு செயல்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றை பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x ஆக எழுத முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். x minus 0 into p of x என்பது x into p of x. ஆனால் p of x 0. அதனால் x into p of x is equal to 0. அதை 0 plus 0 into x plus 0 into x square plus etc. என்று எழுதலாம். அதாவது இது 0 செயல்பாட்டை குறிக்கிறது. அதை பவர் சீரீஸாக எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக x minus 0 the whole square into q of x என்பதை எடுத்துக்கொண்டால் அது x square into q of x. That is equal to x square into minus 1 by x. And that turns out to be minus x. அதாவது இதை 0 plus minus 1 into x plus 0 into x square plus 0 into x cubed etc. என்று x is equal to 0வை மையமாக கொண்ட x என்ற காரணியின் அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடராக எழுத முடிகிறது. அதாவது x square q of x என்பதை ஒரு பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x எழுத முடிகிறது. அதனால் x into p of x என்பதும் x is equal to 0வில் பகுப்பாய்வாக இருக்கிறது. x square into q of x என்பதும் x is equal to 0வில் பகுப்பாய்வாக இருக்கிறது. அதனால் x is equal to 0 என்ற singular point of the differential equation regular singular point of the differential equation ஆகிறது. மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாம். இங்கே நமக்கு 1 minus x square y double prime minus 2xy prime plus 6y equal to 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இது லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2 ஆகும். இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் y double prime minus 2x by 1 minus x square into y prime plus 6 by 1 minus x square into y equal to 0 என்பதாகும். p of x என்பது minus 2x by 1 minus x square. q of x equal to 6 by 1 minus x square. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது p of x என்ற செயல்பாடு x square equal to 1 என்று இருக்கும்பொழுது வரையறுக்கப்படவில்லை. அதாவது x is equal to plus or minus 1 என்ற புள்ளிகளில் p of x வரையறுக்கப்படவில்லை. மேலும் q of x என்ற செயல்பாடும் x is equal to plus or minus 1 என்ற 2 புள்ளிகளிலும் வரையறுக்கப்படவில்லை. ஆனால் p of x, q of x என்ற 2 செயல்பாடுமே x is equal to 0 என்ற புள்ளியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ச்சியானவையாகவும் இருக்கின்றன. அதனால் x is equal to 0 என்ற புள்ளி இதன் ஆர்டினரி பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. எப்படி என்று பார்க்கலாம். p of x is equal to minus 2x by 1 minus x square. இதை minus 2x into 1 minus x square to the power of minus 1. So minus 2x into 1 plus x square plus x to the power of 4 etc. என்று எழுதலாம். அதனால் இது பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x ஆக இருக்கிறது. அதேபோல் q of x என்பதையும் 6 by 1 minus x square 6 into 1 minus x square to the power of minus 1 என்று எழுதி 6 into 1 plus x square minus x to the power of 4 plus x to the power of 4 etc. என்று a power series in powers of x ஆக எழுத முடிகிறது. அதனால் p of x, q of x என்பது x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது. அதனால் x is equal to 0 என்ற புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஆர்டினரி பாயிண்ட் ஆகிறது. ஆனால் x is equal to plus or minus 1 என்ற 2 புள்ளிகளை எடுத்துக்கொண்டால் p of x, q of x என்பவை வரையறுக்கப்படவே இல்லை. அதனால் x is equal to plus or minus 1 என்ற 2 புள்ளிகளும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆக இருக்கின்றன. அதனால் இந்த x is equal to plus or minus 1 என்ற 2 புள்ளிகளும் ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா அல்லது இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா என்று நாம் கண்டுபிடிக்கலாம். அதனால் நாம் x minus 1 into p of x, x minus 1 the whole square into q of x என்ற 2 செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவை x is equal to 1 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். அதாவது x minus 1 into p of x என்பதை பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x minus 1 எழுத முடியுமா என்று பார்க்க வேண்டும். அதேபோல் x minus 1 the whole square into q of x என்ற செயல்பாட்டை x minus 1 கொண்ட அடுக்குத் தொடராக எழுத முடியுமா என்று பார்க்க வேண்டும். முதலில் நாம் x minus 1 into p of x என்ற செயல்பாட்டை எடுத்துக்கொள்வோம். அது 2x by 1 plus x என்று ஆகிறது. அதை f of x என்று குறிப்போம். இப்பொழுது f of x-ஐ a power series in powers of x minus 1 எழுத வேண்டும். அது எப்படி என்று பார்க்கலாம். f of x in powers of x minus 1 எழுத வேண்டும் என்றால் f of x-ஐ f of x minus 1 plus 1 என்று எழுதி கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு f at 1 plus x minus 1 into f dashed of 1 plus x minus 1 the whole square by factorial 2 into f double dashed of 1 plus etc. என்று பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x minus 1 எழுத முடிகிறதா என்று பார்ப்போம். எப்பொழுது எழுத முடியும்? நம்மால் f prime at 1, f double prime at 1 etc.
எஃப்டைய எல்லா டெரிவேட்டிவ்ஸ் எவாலுவேட்டட் அட் ஒன்னும் எக்ஸிஸ்ட் ஆனால் நம்மால் எஃப் ஆஃப் எக்ஸை இப்படி பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னாக எழுத முடியும். அதனால் நாம் எஃப் 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 பிரைம் எஃப் டபுள் பிரைம் எக்ஸட்ரா எல்லா வழித்தோன்றல்களையும் கண்டுபிடித்து 1 என்ற புள்ளியில் அவற்றை எவாலுவேட் செய்து அவை எக்ஸிஸ்ட் ஆகின்றனவா என்று பார்ப்போம். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் 2x by 1 plus x என்று இருந்தால் எஃப் பிரைம் ஆஃப் எக்ஸ் என்பது 1 plus x the whole square டினாமினேட்டரில் இருக்கும். நியூமரேட்டரில் 1 plus x into derivative of 2x that is 2 minus 2x into derivative of 1 plus x which is 1 என்பதாகும். அதாவது f prime x என்பது 2 by 1 plus x the whole square ஆகும். இப்பொழுது நாம் f prime at 1 கண்டுபிடித்தால் அது half என்று வருகிறது. அதனால் f of 1, f prime of 1, f double prime of 1 etc. இவற்றின் மதிப்புகள் நமக்கு தெரிந்துவிட்டன. அதனால் f of xஐ f of x minus 1 plus 1 equal to f of 1 plus x minus 1 f prime 1 plus x minus 1 the whole square by factorial 2 f double prime 1 plus etc. என்று எடுத்துக்கொண்டு f of 1 is 1 plus x minus 1 into f prime 1 is equal to half 2 plus etc. என்று எழுதியிருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது f of x என்ற செயல்பாட்டை நம்மால் x minus 1 என்ற காரணியை கொண்ட x is equal to 1ஐ மையப்படுத்திய x minus 1இன் அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடராக எழுத முடிகிறது என்பது தெரிகிறது. அதனால் f of x என்பது x is equal to 1 என்ற புள்ளியில் அனலிட்டிக்காக இருக்கிறது. ஆனால் f of x என்பதுதான் x minus 1 into p of x. அதனால் x minus 1 into p of x என்ற செயல்பாடு அனலிட்டிக் at x is equal to 1 என்பது நிரூபணம் ஆகிறது. அதேபோல் இப்பொழுது x minus 1 the whole square into q of x x is equal to 1 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறதா என்பதை பார்ப்போம். x minus 1 the whole square into q of x என்பது 6 into x minus 1 the whole square by 1 minus x square. That is equal to 6 into 1 minus x by 1 plus x. இதை நாம் g of x என்று எடுத்துக்கொள்வோம். g of x என்பது x minus 1 the whole square by q of x. அது 6 into 1 minus x by 1 plus x என்று ஆகிறது. அதை நாம் பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x minus 1 எழுத முடியுமா என்று பார்க்க போகிறோம். அதனால் இதை 6 into 1 minus x divided by இந்த 1 plus x என்ற டினாமினேட்டரை 2 plus x minus 1 என்று எழுதலாம். அதனால் இந்த g of x என்ற செயல்பாடு 6 into 1 minus x by 2 into 1 plus x minus 1 by 2 என்று ஆகிறது. That is equal to 3 into 1 minus x into 1 plus x minus 1 by 2 the whole power minus 1 என்று ஆகிறது. g of x என்பது minus of x minus 1 minus x minus 1 the whole square by 2 plus x minus 1 the whole cube by 4 plus etc. என்று கிடைக்கிறது. அதாவது g of x என்ற செயல்பாட்டை நம்மால் x is equal to 1 என்ற புள்ளியை மையப்படுத்திய x minus 1 என்ற காரணியை அடுக்குகளாக கொண்ட ஒரு அடுக்குத் தொடராக எழுத முடிகிறது. அதனால் x is equal to 1 என்ற புள்ளியில் g of x என்ற செயல்பாடு அனலிட்டிக்காக இருக்கிறது. ஆனால் g of x என்பதுதான் x minus 1 the whole square into q of x. அதனால் x minus 1 the whole square q of x x is equal to 1 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது, அதாவது அனலிட்டிக்காக இருக்கிறது. இதிலிருந்து நாம் x minus 1 into p of x x minus 1 the whole square into q of x என்ற இரண்டு செயல்பாடுகளுமே x is equal to 1 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது என்று பார்த்துவிட்டோம்.
x is equal to 1 என்ற புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்ட். ஆனால் x minus 1 into p of x minus 1 the whole square into q of x is equal to 1 என்ற புள்ளியில் அனலிட்டிக்காக இருக்கின்றன. அதனால் x is equal to 1 என்ற இந்த புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்டாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இதே போன்று நாம் x is equal to -1 என்ற புள்ளியும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்று காண்பிக்கலாம். அடுத்ததாக மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x plus 1 the whole square y double prime plus xy prime minus 6y equal to 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதலாம். அப்பொழுது y double prime plus x by x plus 1 the whole square y prime minus 6 by x plus 1 the whole square into y equal to 0 என்று கிடைக்கிறது. p of x is x by x plus 1 the whole square. q of x is minus 6 by x plus 1 the whole square. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது x is equal to -1 என்ற புள்ளியில் p of x, q of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் வரையறுக்கப்படவில்லை. x is equal to -1 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்டாக இருக்கிறது. வேறு ஏதாவது புள்ளி x0 என்று எடுத்துக்கொண்டு அந்த x0 -1 இல்லை என்றால் அந்த எல்லா புள்ளிகளும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஆர்டினரி பாயிண்டாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் இந்த x is equal to -1 என்ற புள்ளி சிங்குலர் பாயிண்டாக இருப்பதனால் இது ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்று பார்க்கலாம். அப்பொழுது நாம் இரண்டு செயல்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவை x minus of -1 into p of x, x minus of -1 the whole square into q of x என்பதுதான் அந்த இரண்டு செயல்பாடுகள். அவை x plus 1 into p of x, x plus 1 the whole square into q of x என்ற செயல்பாடுகளாகும். இப்பொழுது நாம் x plus 1 into p of x என்பது x is equal to -1 இல் அனலிட்டிக்காக இருக்கிறதா என்று பார்க்கலாம். x plus 1 into p of x என்பது x by x plus 1 the whole square into x plus 1 என்பதாகும். That is equal to x by x plus 1. நிச்சயமாக தெரிகிறது இந்த x by x plus 1 என்ற செயல்பாடு x is equal to -1 இல் வரையறுக்கவே படவில்லை. அதனால் x is equal to -1 என்ற புள்ளியில் x plus 1 into p of x என்பது அனலிட்டிக்காக இல்லை என்பது தெரிகிறது. மேலும் x plus 1 the whole square into q of x ஐ எடுத்துக்கொண்டால் அது நமக்கு x plus 1 the whole square into -6 by x plus 1 the whole square என்பதாகிறது. That is equal to -6. அதை நம்மால் -6 plus 0 into x plus 1 plus 0 into x plus 1 the whole square என்று a power series in powers of x plus 1 எழுத முடிகிறது. ஆனால் இந்த செயல்பாடு x plus 1 into p of x என்பதை இவ்வாறாக பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x plus 1 எழுத முடியவில்லை. அதனால் x is equal to -1 என்ற singular point of the differential equation irregular singular point of the differential equation ஆகிறது. ஏனென்றால் x plus 1 into p of x is not analytic at x is equal to -1 என்று காரணத்தினால்.